வெல்கம் டு மனோன்மணி ஐஏஎஸ் அகாடமி. 6ஆம் வகுப்பு பருவம் 3 அறிவியல் பாடத்திலிருந்து பாடம் 5 அன்றாட வாழ்வில் தாவரங்களை பற்றி பார்ப்போம். இந்த பாடத்தில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல்வேறு வகையான தாவரங்களை பற்றியும் அவற்றின் பயன்கள் மற்றும் பற்றியும் அறிந்து கொள்ளுதல், தாவரங்களின் பொருளாதார முக்கியத்துவத்தை பற்றி புரிந்து கொள்ளுதல், தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள நடைபெறும் இடைவினைகளையும் அவற்றினால் ஏற்படும் பொருளாதார பயன்களையும் அறிந்து கொள்ளுதல். அதாவது தாவரங்களை பற்றி பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இல்லையா, எந்தெந்த தாவரம் எப்படியெல்லாம் பயனளிக்குது, அது பொருளாதார ரீதியாக நடக்குது, அதேமாரி தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள அந்த இடைவினை பொருளாதார பயன்பாட்டுக்கு எப்படியெல்லாம் பயன்படுது, அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, ஒரு மனிதர்கள் உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் மருத்துவம் போன்ற தங்கள் வாழ்வியல் தேவைகளுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தாவரங்களை சார்ந்துள்ளனர். ஆமாம், நம்மளுடைய உணவாகட்டும், உடையாகட்டும், இருப்பிடமாகட்டும், மருத்துவமாகட்டும், இந்த 4 காரணத்துக்காக நேரடியாகவும் சார்ந்திருக்கிறார்கள், மறைமுகமாகவும் சார்ந்திருக்கிறார்கள் தாவரங்களுக்காக. சரி, மனிதர்களுக்கும் தாவரங்களுக்கும் இடையேயான தொடர்பு மற்றும் தாவரங்களின் பொருளாதார பயன்பாடு ஆகியவற்றை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு பொருளாதார தாவரவியல் எனப்படுகிறது. ஸோ இங்கிலீஷில் என்ன பார்ப்போம், எக்கனாமிக்ஸ் பாட்டனி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மனிதர்களுக்கும் தாவரங்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. அது பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொருளாதார பயன்பாடை பற்றியும் நம்ம படிப்போம். இந்த பழங்காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவினுடைய பெரும்பான்மையான மக்கள் பார்த்தீங்கன்னா அரிசி, கேழ்வரகு மற்றும் கம்பு போன்ற தானியங்களை முக்கிய உணவாக பயன்படுத்தி வந்தனர் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஆமாம், அந்த காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா அரிசி, இந்த கேழ்வரகு, கம்பு இது எல்லாமே தானிய வகை சேர்ந்த உணவுகள். அதுதான் அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவுகள். அகழ்வாராய்ச்சி இது பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா, அகழ்வாராய்ச்சிகளின் மூலம் கிடைக்கப்பட்ட தானியங்களின் எச்சங்கள் மற்றும் படிவுகள் மூலம் நாம் அறிய வருகிறோம். இது நம்ம இப்போ பரபரப்பா சில நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து நம்ம உணவை உட்கொள்றோம். ஆனா அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டு, 11ஆம் நூற்றாண்டு, 1ஆம் நூற்றாண்டு, இந்த மாதிரி பழைய காலத்துல பார்த்தீங்கன்னா இந்த வகையான தானியங்களுடைய பயன்பாடு அதிகமாக இருந்ததுன்றதை பார்த்தீங்கன்னாக்கா அந்த தானியங்களுடைய எச்சங்கள் நமக்கு கிடைச்சதுக்கு இல்லையா, அதை ஆராய்ச்சி பண்ணும்போது அதில் தெரிஞ்சிருக்கு. தாவரங்களின் பொருளாதார மதிப்பு மற்றும் பயன்பாடுகளின் அடிப்படையில் தாவரங்களை 6 வகையாக பிரிக்கலாம். அப்போ பொருளாதார மதிப்பையும் அதனுடைய பயன்பாடையும் அடிப்படையாக வச்சு ஒரு 6 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா உணவு தாவரங்கள், 2 நறுமண தாவரங்கள், 3 மருத்துவ தாவரங்கள், 4 நார் தாவரங்கள், 5 மரக்கட்டை தரும் தாவரங்கள், 6 அலங்கார தாவரங்கள். இதை பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் விரிவாக்கமாக பார்க்க போகிறோம். முதல்ல உணவு தாவரங்கள் அப்படின்னா என்ன? உணவு தாவரங்கள் தெரியும், என்னது, மனிதர்களுக்கு முக்கிய உணவு ஆதாரமாக தாவரங்கள் விளங்குகின்றன. அப்போ முதல்ல முக்கிய ஆதாரமான தாவரங்கள் தான் விளங்குகின்றன. அதுக்கு அடுத்தது தான் விலங்குகள் இல்லையா. நமக்கு இறைச்சின்னு சொல்றோம் இல்லையா, அப்போ இறைச்சியை நம்ம உட்கொள்றோம் இல்லையா. நம்ம அனைத்துண்ணியும் நம்ம ஆல்ரெடி நம்ம மேலே பார்த்துருந்தோம். இப்போ நமக்கு உணவு தரும் தாவரங்களை நாம் உணவு தாவரங்கள் என்கிறோம். அப்போ நமக்கு எந்த தாவரங்கள் இருந்தெல்லாம் நமக்கு உணவு கிடைக்குதோ அது என்னது, உணவு தாவரங்கள் என்கிறோம். அப்போ உணவு தாவரங்கள் எப்படியெல்லாம் கிடைக்குது? வேர் மூலமா கிடைக்குது, தண்டு மூலயமா கிடைக்குது, இலைகள் மூலியமா கிடைக்குது, விதைகள் மூலியமா கிடைக்குது, காய் மற்றும் கனிகளை உணவாக உட்கொள்கிறோம். அப்போ வேர், தண்டு, இலை, விதை, காய் மற்றும் கனி இவை அனைத்துமே தாவரங்கள் பெற்று உணவாக உட்கொள்கிறோம். இந்த உணவு தாவரங்களை நாம் பின்வருமாறு பிரிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு 3 விதமா பிரிச்சிருக்கிறாங்க. காய்கறிகள், அதே மாதிரி தானியங்கள், அடுத்தது பருப்பு வகைகள். இந்த காய்கறிகள்னா என்ன? அது மட்டும் இல்லை, இந்த 3 வகை மட்டும் இல்லை, காஃபி, தேநீர், சர்க்கரை போன்ற எண்ணெய்க்கான மூலப்பொருட்களையும் நாம் தாவரங்களிலிருந்து பெறுகிறோம். இப்போ நம்ம அன்றாடமாக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய காஃபி, தேநீர், சர்க்கரை இது எல்லாமே அது அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா தாவரங்கள்ல தான் பெறப்படுகிறது. இந்த காய்கறிகள்னா என்ன? இப்போ தாவரத்தின் பல்வேறு பாகங்கள் இருந்து காய்கறிகள் பெறுகின்றன. அது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 3 விதமாக படிச்சிருப்போம்.
ஒன்று வேர் மூலியமாக, அடுத்தது தண்டு மூலியமாக, இலைகள் மூலியமாக, மலர்கள் மூலியமாக, கனிகள் மூலமாக நாம் என்னது காய்கறிகளை பெறுகிறோம். இப்போ வேர்கள் மூலியமாக பெறக்கூடிய தாவரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பீட்ரூட், கேரட். அப்போது நமக்கு பீட்ரூட், கேரட்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா வேர் 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 தான், ஆக்சுவலி அது வேர் தான். அந்த வேரை வந்து என்னது உணவாக உட்கொள்கிறோம், பீட்ரூட், கேரட். அதேமாரி இலைகள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இலைகளால் நம்ம உட்கொள்ளக்கூடிய தாவரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காய்கறிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீரைகள், முட்டைக்கோஸ், கறிவேப்பிலை. அடுத்தது தண்டுகள். தண்டுகளாக கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா கரும்பு, உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு. ஸோ உருளைக்கிழங்கும் கருணைக்கிழங்கும் தண்டு தான், அதை ஞாபகம் வச்சுங்க. கருணைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு தண்டு தான். அடுத்தது கரும்பு, மலர்கள். ஸோ மலர்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாழைப்பூ, காலிஃப்ளவர். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலிஃப்ளவர்ன்றது ஒரு விதமான மலர் தான், அந்த மலரை தான் நம்ம உட்கொள்கிறோம். அடுத்தது கனிகள். ஸோ கனிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெல்லி, காட்டு நெல்லி, அதே மாதிரி கொய்யா, இது மூலியமாக கிடைக்கக்கூடியது கனிகள். அடுத்தது தானியங்கள் பார்ப்போம். காய்கறிகள் பார்த்தாச்சு, தானியங்கள் பார்ப்போம். தானியங்கள் என்பவை புல்வகை தாவரங்களில் விளைவிக்கப்படும் உணவுப் பொருட்களாகும். புல்வகை நெல், கோதுமை, கம்பு, கேழ்வரகு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா புல்வகை தாவரங்களில் விளைவிக்கக்கூடிய உணவுப் பொருட்களாகும். பருப்பு வகையில் பார்க்கலாம். பருப்பு வகை என்னாவே அது வந்து பார்த்தோன்னா அவரை குடும்பத்தை சார்ந்த தாவரங்களில் உள்ள உண்ணக்கூடிய விதைகளே பருப்புகள் எனப்படுகின்றன. இது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அதான் வந்து அவரை விதை, அவரை குடும்பத்தை சார்ந்த தாவரங்களில் உள்ள உண்ணக்கூடிய விதைகளை தான் நம்ம பருப்புகள் அப்படின்றத அழைக்கிறோம். இந்த பருப்புகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கனி உரையினுள் வளர்க்கப்படுகின்றன. கனி உரைன்னா அந்த ஒரு உரையில் என்ன பண்ணுவீங்க, ஒரு 2, 3, 4, 5 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோர்வையாக வந்து நமக்கு கிடைக்குது இல்லையா. அது வந்து கொண்டை கடலை, பச்சை பயிறு அப்படின்றத பார்ப்போம். அடுத்தது இன்னைக்கு உலகளவில் கனிகளாகட்டும் காய்கறிகளாகட்டும் உற்பத்தியில் வந்து இந்தியா வந்து 2ஆம் இடத்தை வகிக்கிறது. ஏன்னா நம்ம வந்து விவசாயத்தை நாடி இருக்கிறோம் என்பதை முன்னொரு கிளாஸ்ல நான் சொல்லியிருந்தேன். அப்போ உலகளவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கனிகளாகட்டும் காய்கறிகளாகட்டும் உற்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 2ஆவது இடத்தை வகிக்கிறது. நறுமண தாவரங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நறுமண தாவரங்கள் பார்ப்போம். இந்த நறுமண தாவரங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல தாவரங்களிலிருந்து பெறப்படும் நறுமணப் பொருட்கள் உணவிற்கு நறுமணம் மூட்ட பயன்படுத்தப்படுகின்றன. அப்போ கொஸ்டின்ல வந்து என்னென்னது, நறுமணப் பொருட்கள் பொதுவாகவே அதிகமாக கிடைக்கக்கூடிய மண்டலம் பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல தாவரங்களிலிருந்து பெறப்படும் நறுமணப் பொருட்கள். இந்த நறுமணப் பொருட்கள் எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நறுமணம் மூட்ட, சுவையூட்ட, நிறமூட்ட இவை அனைத்திற்கும் பயன்படுகிறது. அப்போ அந்த மரப்பட்டைகள், வேர்கள், இலைகள், மலர்கள் மற்றும் தண்டுகள் போன்றவற்றிலிருந்து பெறப்படும் நறுமணப் பொருட்கள் உணவிற்கு சுவையூட்டவும் நிறமூட்டவும் உணவுப் பொருட்களை பாதுகாக்கவும் பயன்படுகிறது. உலக உணவு தினம். உலக உணவு தினம் அக்டோபர் 16ஆம் நாள் வருடம் கொண்டாடப்படுகிறது. அக்டோபர் 16ஆம் நாள். அப்போ அனைவருக்கும் உணவு பாதுகாப்பையும் சத்துணவின் தேவையும் வலியுறுத்தி இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் அவையின் உணவு மற்றும் வேளாண் நிறுவன அமைப்பு FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டு இத்தினத்தினை கொண்டாடுகிறது. அப்போ கருப்பொருள்ன்றது ஏதாவது ஒரு ஸ்லோகம் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பழமொழி மாதிரி என்ன பண்ணுவாங்கனாக்க ஒவ்வொரு ஆண்டும் அந்த கருப்பொருள் அடிப்படையில் தான் வந்து அந்த ஆண்டை வந்து கொண்டாடுவாங்க, அந்த நாள். அப்போ இந்த ஆண்டின் கருப்பொருள் பற்றி உனது ஆசிரியரிடம் கேட்டு அறிந்து கொள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் இது எக்ஸாமில் கேட்கலாம். இப்போ 2026க்கான அக்டோபர் 16ஆம் நாள் கொண்டாடப்பட இருக்கும் அந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சர்வதேச பெண் விவசாயி ஆண்டு, சர்வதேச பெண் விவசாயி ஆண்டு மற்றும் சர்வதேச மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் மேய்ப்பவர்கள் ஆண்டு என்று இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது கருப்பொருள். சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு மற்றும் சர்வதேச மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் மேய்ப்பவர்கள் ஆண்டு இது ரெண்டும் சேர்ந்தது. 2025 அதாவது போன வருடம் இல்லையா, போன வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய கருப்பொருள் வந்து சிறந்த உணவுகள் மற்றும் சிறந்த எதிர்காலத்திற்காக கைகோர்த்தது. சிறந்த உணவுகள்
மற்றும் சிறந்த எதிர்காலத்துக்காக கை கோர்த்தது. இதுதான் கருப்பொருள். ஸோ கொஸ்டின்ல வந்து எப்படி கேட்குறாங்க பார்த்துட்டு போனோம். ஸோ இந்திய நறுமண பொருட்கள் எதெல்லாம் இந்திய நறுமண பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏலக்காய், மிளகு, கறிவேப்பிலை, வெந்தயம், பெருஞ்சீரகம், ஓமம், பிரியாணி இலை, சீரகம், கொத்தமல்லி விதைகள், மஞ்சள், கிராம்பு, இஞ்சி, சாதிக்காய் மற்றும் லவங்கப்பட்டை இதை அனைத்துமே நறுமணப் பொருட்கள். ஸோ உங்களுக்கு வந்து படமாக அங்கே காமிச்சிருக்கிறாங்க. ஏலக்காய், மிளகு, கறிவேப்பிலை, வெந்தயம், பெருஞ்சீரகம், ஓமம், பிரியாணி இலை, சீரகம், கொத்தமல்லி விதைகள், கிராம்பு, சாதிக்காய், லவங்கப்பட்டை கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே நறுமணப் பொருட்கள் தான். அப்போ நறுமணம் மூட்டை, சுவையூட்ட, நிறமூட்டை இவை அனைத்துக்குமே என்னது என்ன சொல்லுது பாதுகாக்க கூட இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது மூணாவதாக பார்க்கறது வந்து மருத்துவ தாவரங்கள். நம்மை சுற்றி காணப்படும் தாவரங்களில் சில தாவரங்கள் நமது நோய்களை குணப்படுத்த பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இயற்கையாகவே நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாவரங்களுடைய சில பகுதிகளை பயன்படுத்தும் போது அந்த நோயிலிருந்து விடுபட்டு வெளியே வரும் இல்லையா. இதான் சித்தா மருத்துவம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவற்றையும் நாம் மருத்துவ தாவரங்கள் என அழைக்கிறோம். அது வந்து புண், வெட்டு காயம், சளி, காய்ச்சல், தும்மல் போன்ற இன்னும் பல நோய்களை இவை குணப்படுத்துகின்றன. அப்போ இது மட்டும் இல்லை, பல நோய்களை வந்து இதனது குணப்படுத்துது. ஏன்னா சின்ன சின்ன புண்ணாகட்டும், வெட்டுக்காயமாகட்டும், சளி ஆகட்டும், காய்ச்சல் ஆகட்டும், தும்மல் ஆகட்டும், இதெல்லாம் என்னது பெரியவர்கள் வந்து என்ன பண்ண மாட்டாங்கனாக்கா இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வேண்டாம், இயற்கையாக கிடைக்கக்கூடிய தாவரத்திலிருந்து தாவரத்தின் பாகங்களிலிருந்து குணப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளதாக இப்பவும் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க. அதேமாரி சில தாவரங்களில் காணப்படும் சில வகையான வேதி கூட்டுப்பொருட்கள் பூச்சிகள், பூஞ்சைகள் மற்றும் சிறு நோய் கிருமிகளிலிருந்து எதிராக சிறப்பாக செயல்படுகிறது. அதாவது அந்த கூட்டுப்பொருட்கள் என்ன பண்ணுதுனாக்கா நம்மளை வந்து நோய் அண்ட விடாமல் பார்த்துக்கிற வேலையை இந்த தாவரத்தினுடைய கூட்டு பொருள்கள் வந்து செய்யுது. அது என்னன்னா சின்ன சின்ன பூச்சிகள் இருந்து பூஞ்சைகள் இருந்து மற்றும் சில நோய்க்கிருமிகள் வந்து இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னாக்கா கொசு விரட்டி நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா. கொசு விரட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெமிக்கல் பொருளை நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். அதுக்கு பதிலாக இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேப்ப எண்ணெயில் தீபம் ஏற்றுறது, அதேமாரி துளசி இலையை வந்து கசைக்க நீங்கள் அங்கங்கே தெளிச்சிட்டிங்கனாக்கா அதன் மூலயமா கொசு வராமல் பார்த்துக்கலாம். புதினா இலையை வந்து நீங்கள் கசைக்கு போட்டிங்கனாக்கா ஈ மொய்க்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இது மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய இலையிலிருந்து தாவரத்தின் பகுதி பொருள்களிலிருந்து நம்மை பார்த்து கொள்ள பல வழிகள் உண்டு. மருத்துவ தாவரங்களில் பல்வேறு மருத்துவ குணங்கள் அடங்கியுள்ளதால் இவை மருந்துகள் தயாரிக்க பயன்படுகின்றன. இப்போ நம்ம மருந்து எல்லாம் குடிக்கிறோம் இல்லையா, மருந்து சாப்பிட்றோம் இல்லையா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தாவரத்துல இருந்தும் அதிகமாக மருந்துகளை உற்பத்தி பண்ணுறாங்க. அதில் சில வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. நெல்லி. ஸோ நெல்லியோடைய அதனுடைய பாகம் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லியோடைய கனி, நெல்லி செடியில் நெல்லின்ற தாவரத்தில் அதனுடைய பாகமான கனி அதுலேருந்து என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா சத்து குறைவால் வரும் ஸ்கர்வி போன்ற நோய்களுக்கு மருந்தாக நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த. அப்போ வைட்டமின் சி வந்து நம்ம உடம்புல குறைஞ்சிச்சுனாக்கா நமக்கு ஸ்கர்வி நோய் வரும்ன்றதை நம்ம ஒரு கிளாஸ்ல பார்த்துருந்தோம். அப்போ ஸ்கர்வி நோயை குணப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது இந்த நெல்லியோடைய கனி. அதேமாதிரி துளசி விதை ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா இருமல், சளி, மார்பு சளி மற்றும் மூக்கு சளி அழற்சியை பயன்படுத்துகிறது. அதேமாதிரி சோற்று கற்றாழையுடைய சதைப்பற்றுள்ள இலைகள், அந்த சதைப்பற்றுள்ள அந்த இலைகள் வந்து எதுக்காக பயன்படுதுன்னா மிளமிளக்கியாக காயத்தை குணப்படுத்த, தோல் எரிச்சலையும் குடல் புண்ணையும் குணப்படுத்த. நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா சோற்று கற்றாழை ஜூஸ் எல்லாம் வந்து நீங்கள் நிறைய பார்ப்பீங்க, அங்கங்கே பார்த்துருப்பீங்க. அதேமாரி வந்து முகம் வந்து ஃபேஷியல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, நிறைய சோற்று கற்றாழையை வந்து பயன்படுத்துவாங்க. இதெல்லாமே வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள். அடுத்தது வேம்பு. ஸோ வேம்புடைய மரப்பட்டையும் சரி, அதனுடைய இலை மற்றும் விதைகள் மூணுமே சரி கிருமி நாசினியாக தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அம்மை வெள்ளம் போட்டுச்சுன்னா பார்த்தீங்கன்னாக்கா அம்மை காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த வீரியம் கம்மியானதுன்னு என்ன பண்ணுவாங்க, வேப்ப இலையை போட்டு நல்லா அரைச்சி உடம்பு ஃபுல்லாக தடவிட்டு என்ன பண்ணுவாங்க, குளிப்பாங்க. காரணம் என்னாக்கா திரும்ப அந்த கிருமி நாசினி வந்து என்னது கிருமி நாசினியாக செயல்பட்டு அந்த கிருமிகளை திரும்ப வர முடியாத மாதிரி அது தடுக்கும் இல்லையா. அது வந்து என்னது ஒரு கிருமி நாசினியாக செயல்படுது. தோல் நோய்களுக்கும் இது மருந்தாக பயன்படுது. மஞ்சள்
ஸோ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் ஒரு பெரிய கிஃப்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய நிலப்பரப்பில் வளரக்கூடிய ஒரு தாவரம் அப்படின்னா மஞ்சள் தான். ஏன்னா மஞ்சள் தான் நம்மளுடைய எப்படி தமிழுக்கு ழா போன்ற எழுத்துக்கள் வந்து சிறப்பு மிக்கதோ அதுமாரி வந்து மஞ்சள் தாவரமும் நம்ம தமிழ்நாட்டில் வளரக்கூடிய மஞ்சளுக்கு வந்து சிறப்பு மிக்க ஒரு பெயரை கொண்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா தரைக்கு கீழ் தண்டு ஒன்று உருவாகும் இல்லையா, அதுதான் மஞ்சள். இந்த மஞ்சள் வந்து இதுவும் கிருமி நாசினியாகவும் சிறிய காயம்பட்ட இடங்களில் தொற்று ஏற்படாமல் தடுக்க. பார்த்தீங்கன்னா யாருன்னா அடிபடிச்செல்லாம் பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டக்குனு எடுத்து மஞ்சள் வந்து எடுத்து அதை அடிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா வெளியே இருக்கிற கிருமி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடிப்பட்ட காயத்தின் வழியாக உள்ள போகாமல் இருக்கிறதுக்காக மஞ்சள் எடுத்து தடவிடுவாங்க. இந்த மாதிரி வந்து நீங்க சும்மா இடிச்சுட்டு தலை வீங்கிட்டாலோ இல்லை எதனா ஒரு காயம்பட்டாலோ பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் வந்து கிருமி நாசினியா வந்து உடனே செயல்படும். இப்போ நீங்க எந்த ஒரு நல்ல காரியமாகட்டும் மஞ்சள்ல தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ காரணம் என்னன்னாக்கா அங்கே கிருமி நாசினி வந்து அண்டை விடாமல் பார்த்துக்கிறதுக்காக அதை பயன்படுத்துவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழாநெல்லி, வல்லாரை, மணத்தக்காளி, திப்பிலி, வெட்டிவேறு, தூதுவளை போன்ற தாவரங்களின் மருத்துவ பயன்பாட்டினை உங்கள் பெற்றோரிடமிருந்து கேட்டு குறித்து கூறவும் அப்படின்னாக்கா இது எல்லாமே மருத்துவ தாவரங்களை சேர்ந்த தாவர வகைகள். கீழாநெல்லி, வல்லாரை, மணத்தக்காளி, திப்பிலி, வெட்டிவேறு, தூதுவளை. அடுத்தது நார் தாவரங்கள் பார்ப்போம். எந்த தாவரங்களில் இருந்து நமக்கு தேவையான நார்கள் பெறப்படுகின்றனவோ அவை நார் தாவரங்கள். அப்போ ஒரு தாவரத்துல நமக்கு நார் கிடைச்சுன்னா அது பேர் வந்து நார் தாவரங்கள் நம்ம சொல்லலாம். இந்த நார் தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயன்பாட்டின் அடிப்படையில் இது எப்படியெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நெசவு நார்கள், கயிறு நார்கள், நிரப்பும் நார்கள்னு சொல்லிட்டு 3 வகையாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் நெசவு நார்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம துணி நெய்ய உதவக்கூடிய எல்லா நூல்களும் இந்த பருத்தியிலிருந்து தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. அடுத்தது கயிறு நார்கள். ஸோ கயிறு தயாரிக்க உதவும் நார்கள் வந்து பார்த்தீங்கன்னா தென்னை. ஸோ தென்னையோடைய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து நார் கிடைக்கலையே அந்த நாரை வச்சு கயிறு உருவாக்கலாம். அதேமாரி நிரப்பும் நார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தைகள். ஸோ வந்து பஞ்சு போல நம்ம என்ன பண்ணோம், இலவம் பஞ்சு. ஸோ இலவம் பஞ்சில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா மெத்தையெல்லாம் உருவாக்குறதுக்கு வந்து அது நம்ம பயன்படுத்துவோம். மேட்ரஸ், மெத்தைகள் தயாரிக்க உதவும் நார்கள். அப்போது இந்த கிடைக்க பெறும் தாவர பாகங்களின் அடிப்படையில் ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பருத்தியில வந்து எங்க எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாரை விதைகளின் மேற்புற தூவி, அந்த விதைக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா மேற்புற தூவி வந்து பார்த்தீங்கன்னா நார்கள் போன்று இருக்கும், அதுல இருந்து பருத்தி வந்து உற்பத்தி செய்கிறோம். அதேமாரி ஆலி சணல், அந்த ஆலி சணல் வந்து பார்த்தீங்கன்னா தண்டு இருக்கு இல்லையா, அந்த தண்டுடைய இழையிலிருந்து நார்கள் வந்து உருவாக்கப்படுகிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கற்றாழையுடைய இலை நார்கள், அந்த இலை நார்கள் மூலிமா நமக்கு நார் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் உரிமட்டை நார்கள். உரிமட்டைனா அது உரிச்சதுக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய நார்கள், அதான் உரிமட்டை நார்கள். ஸோ இங்கே ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க. நூல் இழைகளிலிருந்து நூலை உருவாக்கும் முறை நூற்றல் எனப்படுகிறது. இப்போ நூல் இழைகளிலிருந்து நூலை உருவாக்கும் முறை. அப்போ இப்படிதான் என்ன பண்ணுவோம், பஞ்சு மாதிரி இருக்கும், அதை கொட்டிடுவாங்க. அது என்ன பண்ணுவாங்க, ஒரு பாட்டு வந்து பிடிச்சி இழுத்துட்டு எப்படி கயிறு தயாரிக்கிறாங்களோ அதுமாரி நூல் என்ன பண்ணுவாங்க, நூலை தயாரிப்பாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கையில் தயாரித்த விட தொழிற்சாலைகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிஷின் மூலிமா தயாரிக்கக்கூடிய கான்செப்ட் தான் இப்போ நிறையவே இருக்குது இந்தியாவில். அப்போ இந்தியாவில் மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், ஒடிஷா, பீகார், உத்தரப்பிரதேசம், திரிபுரா, மேகாலயா ஆகிய 7 மாநிலங்களில் சணல் பயிரிடப்படுகிறது. இப்போ கிழக்கிந்திய கம்பெனி வந்து முதல்ல இந்தியாவில் வரும்போது, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா சணல் பயிருக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து என்ன பண்ணாங்கனாக்கா இங்கே இருக்கக்கூடிய விவசாயத்தை, வேளாண் தொழிலெல்லாம் அழிச்சிட்டு என்ன பண்ணாங்கனாக்கா சணல் உற்பத்தி அதிகப்படுத்தினாங்க. அந்த பகுதி தான் இந்த பகுதி. அதாவது மேற்கு வங்காளம், அஸ்ஸாமு, ஒடிசா, பீகார், உத்தரப்பிரதேசம், திரிபுரா, மேகாலயா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 மாநிலங்களையும் சணல் பயிரிடப்படுகிறது. இப்பவும் பயிரிட்டு இருக்காங்க. இந்தியாவில் உற்பத்தி பண்ணக்கூடிய சணல் உற்பத்தியில் 50 விழுக்காடு இந்த மாநிலத்திலிருந்து தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பொருளாதார ரீதியாக நமக்கு ஒரு பயனடைய கிடைக்குது. அதேமாதிரி மரக்கட்டை தரும் தாவரங்கள். வீடு கட்டுவதற்கும், இப்போ வீடு கட்டுறதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, சவுக்கு கொம்பெல்லாம் சொல்லுவோம் நம்ம இல்லையா, வீடு கட்டுவதற்கும் மரப்பொருள்கள் தயாரிப்பதற்கு மரக்கட்டைகள் தாவரங்களில் இருந்து பெறப்படுகின்றன. மரக்கட்டைகளின் நீடித்த தன்மை. இப்போ அந்த மரக்கட்டைகளின் நீடித்தன்மைன்னா பார்த்தீங்கன்னா சில கொம்பு வகைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நாளைக்கு வந்து உழைக்கும். அது பார்த்தீங்கன்னாக்கா மழை,
மழை வெளியே போட்டிருந்தா கூட பார்த்தீங்கன்னா பல நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தன்மை இழக்காம நீடித்த தன்மை வந்து அப்படியே இருக்கும். அழகு மற்றும் வெப்பத்தினை தாங்கும் திறன் உடைய இப்போ அழகு மட்டும் கிடையாது, அழகாகவும் இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா வெப்பத்தினை தாங்கும் திறன் கொண்ட ஒரு மரக்கட்டைகளா இருக்கும். இந்த மரக்கட்டைய வணிக ரீதியாக பயன்படும் மரக்கட்டைகள் அதன் வலிமை மற்றும் அடர்த்தியின் அடிப்படையில், அப்போ அதனுடைய வலிமையும் அதனுடைய அடர்த்தியும் அடிப்படையில் வச்சு அதை வன்கட்டைகள் மென்கட்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா பிரிக்கலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வன்கட்டைகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிலவாழ் பூக்கும் தாவரங்களா நான் ஆஞ்சியோஸ்பெர்ம்னு சொல்லுவோம். இதே மென்கட்டைகள்னாக்கா பூவா தாவரங்களான ஜிம்னோஸ்பெர்ம்கள் சொல்லுவோம். அப்போ பூக்கும் தாவரங்கள்னா ஆஞ்சியோஸ்பெர்ம்கள், பூவா தாவரங்கள்னா என்னது ஜிம்னோஸ்பெர்ம்கள். இப்போ வன்கட்டைகள் பார்ப்போம். வன்கட்டைகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மிக பெரும் பிரிவினை சார்ந்த தாவரங்களிலிருந்து வன்கட்டைகள் பெறப்படுகின்றன. உயர்தர மரச்சாமான்கள், நாற்காலிகள், மேற்கூரைகள் மற்றும் மர கட்டுமானங்கள் வன்கட்டையினை பயன்படுத்தி செய்யப்படுகிறது. அப்போ வன்கட்டையினை பயன்படுத்தி தான் என்னது உயர்தர மரச்சாமான்கள், நாற்காலிகள், மேற்கூரைகள், மர கட்டுமானங்கள் இவை அனைத்துமே செய்யப்படுகின்றன. எடுத்துக்காட்டு வந்து தேக்கு சொல்லலாம். அது வந்து ஒரு ஆஞ்சியோஸ்பெர்ம் வகையை சார்ந்தது. பலாமரம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து என்னது வன்கட்டைகளை சார்ந்தது. மென்கட்டைகள் இப்போ வன்கட்டைகளில் வந்து சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சில ஆஞ்சியோஸ்பெர்ம் தாவரங்களும் கூட இருக்கும் வன்கட்டையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வன்கட்டையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூக்கும் தாவரங்களும் இருக்கும், பூவா தாவரங்களும் இருக்கும் இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவை பொதுவாக பூவா தாவரங்களாக ஜிம்னோஸ்பெர்ம் வகை தாவரங்களில் இருந்து பெறப்படுகிறது. அதான் அதனுடைய வலிமை அடர்த்தியும் கம்மியாக இருக்கும் மென்கட்டைகள்னா. ஒரு சில ஆஞ்சியோஸ்பெர்ம் தாவரங்களும் மென்கட்டைகளாக தருகின்றன. அப்போ எல்லா சில ஆஞ்சியோஸ்பெர்ம் பூக்கும் தாவரம் சொல்லியிருந்தியா ஆஞ்சியோஸ்பெர்ம், அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வன்கட்டையிலும் உருவாக்கலாம், மென்கட்டையிலும் சிலது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பொதுவாக ஒட்டு பலகைகள். அப்போ அடர்த்தி வலிமை கம்மியாக இருந்தா என்ன பண்ணலாம், ஒட்டு பலகை மாதிரி என்ன பண்ணலாம், அதை ஒட்டி பெரிய பலகை பிளைவுட்னு சொல்றோம் இல்லையா, அந்த பிளைவுட்டை வந்து உருவாக்குறதுக்கு வந்து இதை பயன்படுத்தலாம். அப்போ நடுத்தரமான அடர்த்தி கொண்ட பலகைகள் மற்றும் தாள்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டு கடம்பு, பைன், இந்த ரெண்டு தாவரத்தை சொல்லலாம். கடம்பு, பைன். இப்போ மரக்கட்டையிலிருந்து மெல்லியதாக சீவி, அப்போ அந்த என்ன பண்ணோம், அந்த மரக்கட்டை எடுத்து ரொம்ப மெல்லிசா சீவிட்டு என்ன பண்ணோம் அடுக்கடுக்கா வச்சு அதை ஒட்டிடுவாங்க. ஒட்டினாங்கன்னா அது ஒட்டு பலகை மாதிரி உருவாயிடும். அதுதான் பிளைவுட்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகை கூட்டு மர பலகை ஆகும். இது பேர் என்ன சொல்லலாம், கூட்டு மர பலகை ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அலங்கார தாவரங்கள். என்னது அலங்கார தாவரங்கள்? அழகியல் காரணங்களுக்காக வளர்க்கப்படும் தாவரங்கள் அலங்கார தாவரங்கள் எனப்படும். மலர் தரும் தாவரங்களை வளர்க்கும் மலர் வளர்ப்பு தோட்டக்கலையின் முக்கிய பிரிவாக இது இருக்கிறது. அதான் வந்து மல்லிகை, ரோஜா, செவ்வந்தி, கார்னேஷன், ஜெர்பரா இவை எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அழகுக்காக வளர்க்கக்கூடிய மரங்கள். மேலும் வீடுகள், தோட்டங்கள் மற்றும் பூங்காக்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ பார்த்தீங்கன்னாக்கா தோட்டங்களையும் ஆகட்டும் பூங்காக்களையும் பார்த்தீங்கன்னாக்கா மலர்களை வந்து அதிகமாக வளர்ப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அழகுக்காக சேர்க்கக்கூடிய வளர்க்கக்கூடிய தாவரங்கள். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னாக்கா செம்பருத்தி, நந்தியாவட்டை, குரோட்டன்ஸ் போன்ற பெருஞ்செடிகளும், முல்லை, அலமாண்டா, காகிதப்பூ போன்ற கொடி வகைகளும். அப்போ பெருஞ்செடிகள் சொல்லும்போது செம்பருத்தி, நந்தியாவட்டை, குரோட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருஞ்செடி. கொடி வகைகளில் பார்த்தீங்கன்னா முல்லை, அலமண்டா, காகிதப்பூ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மர வகைகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரக்கொன்றை, மந்தாரை, டிலோனிக்ஸ் மரம்ன்றத காட்டுத்தீ கூட சொல்லலாம். மர வகைகளும் வளர்க்கப்படுகின்றன. அடுத்தது வந்து தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள உறவு முறை. மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தாவரங்களுக்கும் விலங்குள்ள உறவுன்றது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மிகப்பெரிய பொருளாதார லாபத்தை ஈட்டக்கூடியது. அப்போ அது வந்து அங்கே இல்லை அப்படின்னும் போது நமக்கு பொருளாதார இழப்பும் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போது பட்டுப்புழுக்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்கா மல்பெரி இலையை வந்து உணவாக எடுத்துக்கொண்டு மல்பெரி தாவரத்தில் வசிக்கின்றன. என்ன பண்ணோம், மல்பெரி இலையை எடுத்துட்டு அதிலே வசிக்கும். ஒரு புழுவிற்கும் தாவரத்திற்குமான இந்த தொடர்பு பொருளாதார ரீதியில் நமக்கு பட்டு உற்பத்தியை பயன்படுத்துகிறது. அப்போ மல்பெரி அதாவது வந்து நமக்கு என்னது பட்டுப்புழுவினால வந்து பார்த்தீங்கன்னா பட்டு உற்பத்தி பயன்படுத்தப்படுகிறது. தாவரங்களின் அயல் மகரந்த சேர்க்கைக்கு, அப்போ மகரந்த சேர்க்கை நடந்தாதான் அங்கே என்ன நடக்கும், காய்கள் கனிகள்லாம் நமக்கு விற்கும். மலர் மூலியமாக தானே அது மகரந்த சேர்க்கை நடைபெறும். இதுக்கு வந்து ரொம்ப விலங்குகளுக்கு வந்து எது தேவைப்படுதுன்னா விலங்குகள், பூச்சிகள் மற்றும் பறவைகளின் பங்கு மிக அவசியமாகும். அது இல்லைன்னா என்ன பண்ண முடியாது,
காற்றால மகரந்தி சேர்க்கை பண்றது ரொம்ப ரேரு. ஆனா நமக்கு மகரந்தி சேர்க்கை செய்யக்கூடிய மிகப்பெரிய பங்கு வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிகளுக்கும் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் தான் முக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மலர்களின் பிரகாசமான வண்ணங்கள், மனம் மற்றும் தேன் ஆகியவை பூச்சிகளை ஈர்க்கின்றன. ஒரு பூவிலிருந்து மற்றொரு பூவிற்கு இப்பூச்சிகள் செல்லும் போது தங்கள் உடலில் ஒட்டியுள்ள மகரந்த தூள்களை விட்டு விட்டு செல்கின்றன. அப்போ என்ன பண்ணோம், உடம்புல இருக்கிற அந்த மகரந்த தூளை என்ன பண்ணோம், விட்டு செல்லும் இன்னொரு பூவில் உட்காரும் போது. இதனால வந்து மகரந்த சேர்க்கை நடைபெற்று காய்கறிகள் மற்றும் பழங்களை உருவாக்குகிறது. அப்படிதான் நமக்கு என்ன அது உருவாகும். இந்த ஓசினி சிட்டு பறவையில வந்து பார்த்தீங்கன்னா மகரந்த சேர்க்கை மிகவும் உதவியாக இருக்கக்கூடிய பறவை பார்த்தீங்கன்னா ஓசினி சிட்டு. இது பேர் வந்து அம்மிங் பேர்டு அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். தேனி. ஸோ தேனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகரந்த சேர்க்கை மட்டும் உதவலை, நமக்கு என்னது தேனையும் விட்டு செல்லுது. அப்போ தேனீக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகரந்த சேர்க்கை மட்டும் பயன்படல, அது வந்து என்னது தேனையும் விட்டு செல்லுது. அது வந்து மருத்துவ குணம் கொண்ட உணவுப் பொருள். கடலில் பவளப்பாறையில் வாழும் பாசிகளும் தாவரங்களும். அப்போ கடல் பாசியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஜிகுதண்டா குடிக்கும் போதெல்லாம் கடல் பாசியில் தான் நமக்கு கொடுப்பாங்க. சில சில வந்து இந்த உடலுக்கு தேவையான மருந்து பொருட்களை உருவாக்கும் பொழுது இந்த கடல் பாசிகள் தேவைப்படும். அது மாதிரி வந்து இந்த பவளப்பாறையில் வந்து ஒட்டின்னு இருக்கும் பாசிகள். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாசிகளும் தாவரங்களும் பெரும்பான்மையான மீன்களின் உணவாகவே இது என்னது பயன்படுது. அப்போ பெரும்பான்மையான மீன்களுக்கு இதுதான் உணவாக பயன்படுது. பல்வேறு தாவரங்களின் விதைகள் பறவை விலங்குகளும் பறவைகளும் முக்கிய பங்காற்றுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காட்டுக்கு வந்து எத்தனை விலங்கு இருந்தாலும் ஏனை என்ற ஒரு விலங்கு மட்டும் இருந்தாதான் அது காடு அப்படின்றத நம்ம அழைப்போம். ஏன்னா காடுல இருக்கக்கூடிய அந்த ஏனை வந்து பார்த்தீங்கன்னா பல தாவரங்களை உண்டு தன்னுடைய சாணம் மூலமாக காடுகளை வந்து பார்த்தோன்னா பல விதமான தாவர உயிரினங்களை வந்து வளர்க்கக்கூடிய தன்மை வந்து யானைக்கு வந்து உண்டாம். அதனால்தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பெரிய காடாக இருந்தாலும் அங்கே ஏனை ஒன்று இல்லைனாக்கா அந்த காடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பலவிதமான தாவரங்களை என்னது குறைந்து கொண்டே வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா பறவைகளின் வயிற்றில் உள்ள செரிமான என்சைம்கள் விதைகளின் மேலுரையை மிருதுவாக்கி அவைகளை எளிதாக முளைக்க தகுந்ததாக மாட்டுகிறது. அப்போ என்ன பண்ண நிறைய தானியம் சாப்பிடும் பறவை எல்லாம். அந்த தானியம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா மேலே வந்து கடினமாக இருக்கும் இல்லையா, அந்த கடினமாக இருக்கிறதால தான் என்ன பண்ணுவோம்னாக்கா அதை மெருதுவா மாறுறதுக்கான செரிமான என்சைம்கள் சொல்லுவாங்க. அது வந்து அதுக்குள்ள இருக்கிற என்சைம்கள் என்ன பண்ணுவோம் அது மிருதுவமாக்கிட்டு அதனால என்ன பண்ணுவோம் என்னது செடிகள் வந்து ஈஸியா முளைக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்துது. வேற என்னென்ன பிற பயன்பாடுகள் பார்க்கலாம். மண் வளத்தை பாதுகாத்துதல். இப்போ நான் இயற்கையாக தயாரிக்கக்கூடிய உரங்கள் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ மட்கிய உரங்கள். அப்போ மட்கிய உரங்கள் வந்து மண்ணின் வளத்தை அதிகரிக்க செய்கிறது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன இருக்குன்னா நீல பச்சை பாசி, பாக்டீரியா, சூடோமோனாஸ் ஆகியவை வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தி மண் வளத்தை அதிகரித்து விவசாயத்தை பாதுகாக்கின்றன. அப்போ இந்த மட்கிய உரங்கள் என்ன பண்ணுதுன்னா அதான் வந்து நீல பச்சை பாசி, பாக்டீரியா, சூடோமோனாஸ் ஆகியவை வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தி மண் வளத்தை அதிகரித்து விவசாயத்திற்கு உதவுகின்றன. மண் அரிப்பை தடுத்தல். எப்படியெல்லாம் மண் அரிப்பை தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வேர் விட்டுருக்கு இல்லையா, அப்போ அடர்த்தியான வளரும் தாவரங்கள் மருத்துவம் மற்றும் அவற்றின் வேர்கள் மண் அரிப்பை தடுக்கின்றன. அடர்த்தியா வளரும் இல்லையா அந்த தாவரங்கள் என்ன பண்ணோம், எங்கெல்லாம் மண் அரிப்பு ஏற்படுதோ அதை மலை சரிவில், கிணற்று சரிவில், ஏரி சரிவில், குளம் சரிவில் எங்கெல்லாம் மண் சரிவு ஏற்படுதோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடர்த்தியா வளரக்கூடிய தாவரங்கள் அதிகமாக வளர்க்கும் போது மண் அரிப்பு ஏற்படுறது தடுக்கலாம். எதுக்காக பார்த்தீங்கன்னா காற்று வீசும்போதோ நீர் மழை பெய்யும் பொழுதோ என்ன பண்ணுனாக்கா அந்த மண்ணரிப்பு ஏற்பட்டு அந்த மண் வந்து சருகி கீழே வந்துடும் இல்லையா, அந்த மண்ணரிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக அடர்த்தியாக வளரக்கூடிய தாவரங்களை வந்து அதிகமாக வளர்க்கலாம். உயிரி எரிபொருள். ஸோ வந்து சில தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உயிரி எரிபொருள்களுக்காக வளர்க்கப்படுகின்றன. இந்த எரிபொருட்கள் மிக குறைந்த அளவு நச்சுத்தன்மை கொண்டவை. அந்த அப்போ பார்த்தீங்கன்னா அந்த உயிரி எரிபொருள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு என்னது குறைந்த நச்சுத்தன்மை இருக்கிறதுனால அதை அதிகமாக பயன்படுத்துகிறோம். இவை தீங்கு விளைவிக்கும் வாயுக்களை உருவாக்குவதில்லை. இது தீங்கு விளைவிக்கக்கூடிய வாயுக்களை வந்து என்னது உருவாக்குறதில்லை. எடுத்துக்காட்டு காட்டாமனுக்கு. அப்புறம் தாவர கழிவுகளிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இப்போ என்ன பண்ணுறாங்க தாவர உற்பத்தி பயோகேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பயோகேஸ்லேருந்து என்னது பயோகேஸ்லேருந்து இன்னைக்கு வந்து கேஸ் எல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மின்சாரத்தையும் உற்பத்தி செய்யலாம். எடுத்துக்காட்டு சர்க்கரை ஆலை கழிவுலேருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யலாம். பாலக்கரை. இந்த பாலக்கரையுடைய பயன்பாடு என்னன்னா மூட்டு முடக்குவாதம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மூட்டு முடக்குவாதம் அனைத்து வயதினருக்கும் மூட்டு மற்றும் முழங்கால் பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு நோயாகும்.
இந்த நோய்க்கான மருந்தினை பாலக்கீரையிலிருந்து தற்பொழுது மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவன விஞ்ஞானிகள் நானோ உருவாக்கத்தின் மூலம் உருவாக்கியுள்ளனர். நானோ ஃபார்முலேஷன் என்னன்னாக்கா, இந்த CDRI சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அது எங்க இருக்குன்னா லக்னோல இருக்கு. இதுதான் இவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவுல இருந்து பாலக்கீரையிலிருந்து மூட்டு முடக்குவாதம் போக்கக்கூடிய மருந்து உண்டு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ரப்பர் மற்றும் இயற்கை நெகிழிகள். இப்போ நம்ம ரப்பர் எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, இயற்கை நெகிழிகள் யூஸ் பண்றோம், இதெல்லாம் எங்க கிடைக்குதுன்னா ரப்பர் மரத்துல இருந்து கிடைக்குது. அப்போ அதனுடைய பால் அது என்ன பண்ணுவாங்கன்னா சீவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எதனா ஒரு கிண்ணம் மாதிரியோ டப்பா மாதிரியோ என்ன பண்ணுவாங்க வச்சு அதை கட்டி விட்டுருவாங்க. அது என்ன பண்ணும், சொட்டு சொட்டா பால் வந்து ஒழுகிட்டே இருக்கும். அந்த பால் தான், அந்த பால்ல இருந்தானே அது ரப்பர்லாம் உருவாக்குவாங்க. அதே மாதிரி வேப்ப எண்ணெய் பூசப்பட்ட யூரியா. ஸோ நம்ம யூரியான்றது நம்ம நேற்றே பார்த்துருந்தோம். யூரியால இருந்து நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம்ன்றது உருவாக்குறோம் அப்படின்ட்டு. இந்திய விவசாயிகள் பயிர் வளர்ச்சியை பெருக்க யூரியாவின் உரமாக பயன்படுத்தி வளர்க்கின்றனர். வேப்ப எண்ணெய் பூசப்பட்ட யூரியாவினை இந்திய விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனர். என்னன்னாக்கா, யூரியாவை நம்ம அப்படியே பயன்படுத்துவோம், நைட்ரஜன் கிடைக்குது. பட் ஆனால் என்னது, உடனே கிடைச்சிட்டாக்கா அது திரும்ப என்ன பண்ணுது, அந்த மண் சத்து வந்து சில டைம்ல வீணா போயிடுச்சுனாக்கா திரும்ப செடிகளுக்கு வந்து நைட்ரஜன் கிடைக்காது இல்லையா. அப்ப என்ன பண்ணுதுன்னா, இந்த வேப்ப எண்ணெயை வந்து தடவிட்டு போடக்கூடிய அந்த யூரியாவில் என்ன பண்ணாக்கா கொஞ்சம் கொஞ்சமா நைட்ரஜனை வந்து வெளிவிடும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெளிவிடும் போது பார்த்தீங்கன்னா அந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா பருகும்போது அது நீண்ட நாளுகளுக்கு வந்து நைட்ரஜனை சுவாசிக்கும் போது ஈரமாவே இருக்கும். அப்போ வேற என்னென்ன பார்த்தோன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். மனிதர்கள் உணவு, உடை, இருப்பிடம், மருத்துவம் போன்ற தங்கள் வாழ்வியல் தேவைகளுக்காக நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தாவரங்களை சார்ந்துள்ளனர். ரெண்டாவது, மனிதர்களுக்கும் தாவரங்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு மற்றும் தாவரங்களின் பொருளாதார பயன்பாடு ஆகியவை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு வந்து என்னது, பொருளாதார தாவரவியல், எக்கனாமிக் பாட்டனி. மனிதர்களுக்கு முக்கிய உணவு ஆதாரமாக தாவரங்கள் விளங்குகின்றன. ஆமாம், நமக்கு உணவு தரும் தாவரங்களை நாம் உணவு தாவரங்கள் என்கிறோம். அவரை குடும்பத்தை சார்ந்த உண்ணக்கூடிய விதைகளை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பருப்புகள். நறுமணப் பொருட்கள் உணவிற்கு சுவையூட்டவும் நிறமூட்டவும் உணவுப் பொருட்களை பாதுகாக்கவும் நமக்கு பயன்படுகிறது. சில தாவரங்களில் காணப்படும் சில வகையான வேதிக்கூட்டு பொருட்கள், பூச்சிகள், சில நுண்ணுயிர்கள், பூஞ்சைகள், சில நோய்க்கிருமிகளுக்கு எதிராக சிறப்பான செயல்படுகிறது. இத்தகைய தாவரங்கள் மருத்துவ தாவரங்கள் எனப்படுகிறது. நார்கள் பயன்பாட்டின் அடிப்படையில் 3 வகையா பிரிக்கலாம். நெசவு நார்கள், கயிறு நார்கள், நிரப்பும் நார்கள். வணிக ரீதியாக பயன்படும் மரக்கட்டைகள் அதன் வலிமை மற்றும் அடர்த்தியின் அடிப்படையில் 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று வன்கட்டை, ஒன்று மென்கட்டை. வன்கட்டையை பார்த்தீங்கன்னா பூக்கும் தாவரங்களான ஆஞ்சியோஸ்பெர்ம் சொல்லுவோம். மென்கட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூவா தாவரங்களாக ஆஞ்சியோஸ்பெர்ம், ஜிம்னோஸ்பெர்ம் சொல்லுவோம் இல்லையா. ஆஞ்சியோஸ்பெர்ம், ஜிம்னோஸ்பெர்ம் சொல்லுவோம். இந்த ஆஞ்சியோஸ்பெர்ம்லையும் சிலதெல்லாம் வந்து மென்கட்டையும் உருவாக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அழகியல் காரணக்காக வளர்க்கப்படும் தாவரங்கள் அலங்கார தாவரங்கள் எனப்படுகின்றன. விலங்குகள் மற்றும் தாவரங்களுக்கு இடையே உள்ள இயற்கையான தொடர்புகள் பாதிப்படையும் போது பொருளாதார ரீதியாகவும் பாதிப்புகள் ஏற்படும். ஸோ புக் பேக் கொஸ்டின் பார்ப்போம். தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பறவை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வாத்து, கிளி, புறா, அப்புறம் ஓசனி சிட்டு தான் நம்ம பார்த்தோம். ஓசனி சிட்டு, அம்மிங் பேர்டு. இயற்கையாக கொசு விரட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேம்பு. ஸோ கிருமி நாசினிக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தாவரம். பின்வருவனற்றுள் எது வேர் அல்ல? ஸோ வந்து கருணைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, அப்புறம் கரும்பு, இது 3த்தையும் நம்ம பார்த்தோமா, என்னது தண்டா பார்த்தோம். இங்க வேறு எதுன்னு கேட்குறாங்க. வேறுன்றது எது? கேரட் ஒரு வேறு, முள்ளங்கி ஒரு வேறு, டர்னிப்பும் ஒரு வேறு தான். அப்போ உருளைக்கிழங்கு தான் தவறான ஆன்சர். பின்வருவனற்றில் எது விட்டமின் சி குறைபாட்டை போக்குகிறது? விட்டமின் சி குறைவினால் ஏற்படக்கூடிய நோய் ஸ்கர்வி. அப்போ ஸ்கர்வி நோயை குணப்படுத்தக்கூடிய நெல்லியோடைய கனி. சரிங்களா, நெல்லியோடைய கனி. இந்தியாவின் தேசிய மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? ஆலமரம். அப்போ தமிழ்நாட்டின் மரம், மாநில மரம், பனை மரம். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 16ஆம் நாள் உலக உணவு தினமாக கொண்டாடப்படுகிறது. அடுத்தது வந்து டேஷ் நெசவு நாருக்கு எடுத்துக்காட்டாகும் பருத்தி. தமிழ்நாட்டின் மாநில மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனை மரம். டேஷ் இலையின் சாறு இருமலையும் மார்பு சளியையும் குணமாக்குகிறது, துளசி. அவரை குடும்பத்தை சார்ந்த தாவரங்களின் உண்ணக்கூடிய விதைகள் டேஷ் எனப்படுகிறது, பருப்புகள். சரியா தவறா? அழகிற்காக வளர்க்கப்படும் தாவரங்கள் அலங்கார தாவரங்கள்ன்றதை நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இங்கே மென்கட்டைகள் கொடுத்துருக்காங்க, இது தவறு. பட்டுப்புழுகள் மெல்பெரி இலையை உணவாக உட்கொள்கின்றன, அதுவும் கரெக்டு. ஆனால் பட்டுப்புழுகள் எங்கே தங்கும்? அதே மெல்பெரி செடியில தான் தங்கும். இதனால பட்டு உற்பத்தி நடைபெறுகிறது.
அலங்கார அலங்கார தாவரமாக காலிஃப்ளவர் தாவரம் பயன்படுகிறது. அது என்னது? உணவு தாவரம், அலங்கார தாவரம் கிடையாது. அதே மாதிரி கோடை காலத்திற்கு பருத்தி உடைகள் ஏற்றதென்று. தவறு. பருத்தி தான் என்னது? பருத்தி நம்ம காட்டன் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பருத்தி. அப்போ கோடை காலத்து பருத்தி உடைகள் என்னது? ஏற்றது. கரும்பு தாவரம் உயிரி எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. கரும்பு தாவரம் என்னது? சர்க்கரை தயாரிக்க தான் பயன்படுகிறது, உயிரி எரிபொருளாக பயன்படுவதில்லை. அடுத்தது நார் தாவரம். ஸோ பொறுத்துக்க பார்ப்போம். நார் தாவரம் என்பது ஜனல். நார் தாவரம் சணல். ரெண்டாவது வன்கட்டை, தேக்கு. அதே மாதிரி அதனுடைய வலிமையும் அடர்த்தியும் அதிகமாக இருக்கும் இல்லையா. வேம்பு, அது வந்து என்னது? ஒரு கிருமி நாசினியாக உற்பத்தி உதவக்கூடிய ஒரு தாவரம் வேம்பு. ஏலக்காய் நறுமண பொருள். கம்பு, கம்புன்னது ஒரு தானியம். ஒப்பிடுக மாம்பழம், கனி. அப்போ இதுக்கும் உள்ள உறவு என்னது? மாம்பழம் கொடுத்துருக்காங்க, கனி கொடுத்துருக்காங்க. அப்போ மக்காச்சோளம் என்னது? அதனுடைய தானியம். தானியம் அப்போ தானியம். தென்னை, தென்னையிலிருந்து என்னது? நார் தயாரிக்கிறோம். அப்போ ரோஜாலேருந்து என்னது? அழகு சார்ந்த பொருட்கள் தயாரிக்கிறோம். அதே மாதிரி தேனீக்கள் மகரந்த சேர்க்கையாளர் சொல்றாங்க. அப்போ மகரந்த சேர்க்கையாளர்னா என்னது? மகரந்த சேர்க்கை செய்யறதுக்காக பயன்படக்கூடிய ஒரு பறவை. அப்போ மண்புழு உரம் உற்பத்தியாளர். அப்போ தயாரிக்கிறதுக்கு தேவைப்பட மண்புழு உரத்தை தயாரிக்கப்படும். தேங்க்யூ. இனி கிளாஸ் முடிஞ்சது, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். டிஎன்பிசி படிக்கிற மாணவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.